அனைவருக்கும் வணக்கம். விவோ அவங்களுடைய சப் பிராண்ட் கீழே முதல் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து February 25 அன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்கும். ஸோ விவோவுடைய IQOO அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப் பிராண்ட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புதுசு. பட் சைனாவில் வந்து இந்த சப் பிராண்டு கீழே வந்து ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பெஸ்ட் ப்ரைஸிங் அப்படின்னு சொன்னாவே வந்து சைனாவை பொறுத்த வரைக்கும் விவோவுடைய IQOO வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்த பிராண்டு கீழே சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாலையும் இந்த மேஜிக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்கன்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ விவோ அவங்களுடைய IQOO பிராண்டு கீழே வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இது கூடவே ஒரு 4G வேரியண்ட்டும் அவங்க லான்ச் பண்ண போகிறதா ரூமர்ஸ் வருது. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. பட் 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IQOO 3 5G. இந்த பேரில் தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து 10R சர்டிஃபிகேஷன் லிஸ்ட் ஆனதுனால இந்த வீடியோவில் இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். அதே சமயத்தில் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 5G கனெக்ஷன்ஸே அவைலபிளாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 2 வருஷம் கூட ஆகலாம் இந்தியாவுக்கு 5G கனெக்ஷன்ஸ் வரதுக்கு. ஸோ இப்போவே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போது இதை நம்ம வாங்கணுமா வேண்டாமா அதையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் ருவானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ விவோடைய IQOO 3 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விவோடைய IQOO பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து விவோடைய சப் பிராண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு சப் பிராண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்பவே கம்மி விலையில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்க வந்து உங்களுக்கு அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த IQOO பிராண்டு கீழே இது வரைக்கும் வந்து இவங்க ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாவே வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பிராண்ட்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்கள விட கம்மியாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம xiaomiயோடைய ரெட்மி மற்றும் போக்கோ வந்து கம்பேர் பண்ணலாம். xiaomi வந்து மீ சீரிஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட்லியான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கொடுப்பாங்க. அதே ரெட்மி பிராண்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் கொடுப்பாங்க. அதே வந்து உங்களுக்கு போக்கோ பிராண்டு கீழே வந்து அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி சப் பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது IQOO பிராண்ட் வந்து உங்களுக்கு போக்கோ பிராண்ட் மாதிரி தான். உங்களுக்கு IQOO பிராண்டும் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் எப்படி போக்கோ ரொம்பவே பாப்புலரோ அதே மாதிரி சைனாவில் வந்து உங்களுக்கு IQOO ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வந்து இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறது உண்மையிலே நல்ல விஷயம் தான். நமக்கு பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்க போகுது. ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ IQOO 3 5G. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் அவுட்லுக் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ IQOO 3 உடைய ஓவரால் அவுட்லுக் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலாக தான் கொடுக்க போகிறாங்க. இது வந்து உங்களுக்கு கிளாஸ் பில்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் பேனலாக தான் உங்களுக்கு வரப்போகுது. அதே சமயத்தில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட தான் இவங்க கொடுப்பாங்க. இவங்க வந்து ஒரு வித்தியாசமான அவுட்லுக்கில் தான் எப்போவுமே சைனாவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து நம்ம கிளாஸ் பேக் பேனலாக இருந்தாலும் கிரேடியன்ட் ஃபினிஷ் அந்த மாதிரி கிளாஸி ஃபினிஷ் எல்லாம் பார்த்துருக்கோம். பட் இவங்க வந்து ஒரு LED ஸ்ட்ரைப்ட் ஃபினிஷ் அந்த மாதிரி ஒரு பேக் பேனல் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு தெரியல, ரொம்பவே யூனிக்கான ஒரு அவுட்லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். ஸோ விவோடைய IQOO 3யும் வந்து உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஸ்ட்ரைப்டு டிசைனில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட ஓவரால் அவுட்லுக் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து IQOO 3 வந்து உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆக போகுது. ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கும் போது உங்களுக்கு சிப்செட் கூடவே வந்து மோடமும் வந்து இன்சர்ட் பண்ணோம். அதனால கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் ஹெவியர் சைடில் தான் இருக்கும். கிளாஸ் பேக் பேனல் அதே சமயத்தில் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது 210 கிராம்ஸ் இன்னும் 220 கிராம்ஸ் மேலே தான் இது வே பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஹெவியர் சைடில் இருக்கும். பட் இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வித்தியாசமான அவுட்லுக்கில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்தது IQOO 3 ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாட்ச்லேயே இவங்க கொடுக்க போகிறாங்க. டாப் ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாட்ச்சில் இது வரப்போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் பேனல் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6.44 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ்
சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனலோட வருது. இது 1080 to 2400 பிக்சல் ரெசல்யூஷன்ல இவங்க லான்ச் பண்ணலாம். இது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வரலாம். iQOO 3 உடைய டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனலில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கட்டாயம் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இது லான்ச் ஆகும். ஃப்ரண்ட் பேனலில் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக தான் இருக்கும் இதோட டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது. அடுத்தது iQOO 3 5G உடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 5G ஸ்மார்ட் ஃபோன். அதனால் வந்து இவங்க கண்டிப்பாக வந்து லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 865 தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து உங்களுக்கு மோடம் 5G கேப்பபிலிட்டிஸோட இருக்கக்கூடிய மோடம் சிப்செட்டோட தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இதோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க LPDDR5 ரேமோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட UFS 3.1 இதில் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம், அட்டகாசமாக தான் இருக்கும். கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கும், எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதோட UFS 3.1 LPDDR5 ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 இருக்கிறதுனால எந்த லேகுமே இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் கட்டாயம் எக்ஸலண்ட்டாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது லேட்டஸ்ட் Android 10 தான் இவங்க கொடுப்பாங்க. இது ஃபன் டச் OSல தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா விவோடைய சப்ராண்ட். சைனாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபன் டச் OS தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியாவில் வந்து ஒரு புது யூசர் இன்டர்ஃபேஸில் இது லான்ச் ஆகலாம் தெரிய வந்திருக்கு. ஏன்னா இவங்களுடைய டீசர் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து iQOO 3 மான்ஸ்டர் இன்சைட் இந்த டீசர் பேஜில் தான் வருது. ஸோ இது வந்து மான்ஸ்டர் யூஐயில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதாவது வந்து ரியல்மியில் வந்து உங்களுக்கு ரியல்மி யூஐ இருக்குது. பட் கலர் OS 7 மேலே தான் வந்து உங்களுக்கு ரியல்மி யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸும் இங்கே இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ லான்ச் அப்போ தான் தெரியும் இவங்க என்ன யூஐயில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்னு. அடுத்தது iQOO 3 உடைய கேமரா செக்மெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து குவாட் கேமராவில் இதை லான்ச் பண்ண போகிறாங்க. பிரைமரி சென்சார் வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ரூமர்ஸ் வந்து 48 மெகா பிக்சல் சொல்கிறாங்க. பட் இது வந்து 64 மெகா பிக்சல் லேட்டஸ்ட் IMX 686 சோனியுடைய சென்சாரில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. 13 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிளும் 13 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ சென்சர் 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சரோட இது லான்ச் ஆகலாம் தெரியுது. அதோட வந்து இவங்க வந்து 5x ஜூம் அதாவது பெரிஸ்கோபிக் வியூவும் இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இதோட ரியர் சைட் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்து இவங்க சோனியுடைய சென்சாரோட இதை லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்ச் ஹோல் நாச்சில் 16 மெகா பிக்சலோட இது லான்ச் ஆகலாம். ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் சோனி சென்சாரோட ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் வைட் ஆங்கிளாக இருக்கட்டும், டெலிஃபோட்டோவாக இருக்கட்டும், அதுவும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பிக்சல் சைஸில் கொடுக்குறாங்க. ஸோ கேமரா செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக தான் இருக்க போகுது இதில். அடுத்ததாக இதோட பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4370 mAhல இவங்க கொடுக்குறாங்க. பொதுவாக வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னாவே வந்து ரொம்பவே ஹை பேட்டரி போக முடியாது, இன்னும் ஹெவியாகிடும் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது வந்து டீசென்ட் பேட்டரி சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எக்ஸலண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இவங்க கொடுக்குறாங்க. 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது லான்ச் ஆகலாம் தெரியுது. இது டைப் சி போர்ட்டோட தான் இவங்க கொடுப்பாங்க. இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 6GB ரேம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது 6GB மற்றும் 8GB இன்னும் வந்து 12GBயில் கூட ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் 156 மற்றும் 256 ஸ்டோரேஜ் வேரியன்ஸில் இது லான்ச் ஆகலாம். ஸோ எக்ஸலண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ iQOO 3 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அதே சமயத்தில் 5G மோடமோட இவங்க லான்ச் பண்ணணும். அதனால கண்டிப்பாக வந்து இது காஸ்ட்லியாக தான் லான்ச் ஆகும். அதே சமயத்தில் வந்து AMOLED பேனலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் கன்சிடர் பண்ணும்போது இது வந்து 35,000 இல்லைனா வந்து உங்களுக்கு 40,000 கிட்ட வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வந்து இதுக்கு கீழே இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா இது ஒரு பெஸ்ட் பையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ விவோ அவங்களுடைய iQOO 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 5G வேரியண்ட் அதுக்கப்புறம் ஒரு 4G வேரியண்ட்டும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5G கனெக்ஷன்ஸே இப்போ இல்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் 5G கனெக்ஷன்ஸே இல்லை, இந்தியாவிலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கொண்டு வராங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5G ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொன்னாவே வந்து அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். மினிமம் வந்து உங்களுக்கு 1.5 to 2 years ஆகும் இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு 5G கிடைக்கிறதுக்கு. அதே சமயத்தில் இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு 5G வர்றதுக்கு வந்து 3 to 4 years கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போவே 5G ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஸோ யாரெல்லாம் 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெகுலராக ஸ்மார்ட் ஃபோன் வாங்க மாட்டேங்க, ஒரு வாட்டி வாங்கினேன்னா 4 வருஷம் 5 வருஷம் அந்த ஃபோன் தான் நான் வச்சுப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். ஏன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 5G வரும்போது நீங்கள் ஹேண்ட்செட் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப்காக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாம். அதே சமயத்தில் வந்து புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் இது எப்படி தான் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சாலும் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது இதில்.
அதே சமயத்தில் வந்து 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வரப்போகிற 5Gக்கு வந்து இப்போவே நான் இதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக 4G ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.